அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனல்ல என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களா அமைய போகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன விஷயங்கள் குறிப்பா செய்யணும், செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால என்ன மாதிரியான நற்பலன்கள் எல்லாம் நீங்க பெற போறீங்க அப்படிங்கிறத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் கடக ராசியில் இருக்காரு, செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்காரு, புதன் சிம்ம ராசியில் இருக்காரு. 5ஆம் தேதி வக்ரகதி அடைந்து கடகத்தில் அமர்ந்திருக்கிறாரு புதன் பகவான். மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு, சுக்கிரன் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. அதே போல கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகுவும், கன்னியில் கேதுவும் கிரகங்கள் சஞ்சரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சந்திரன் இந்த வாரம் மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி ஆகிய 4 ராசிகளில் பயணம் செய்கிறாரு. விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் ஆகிய 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அதில் நீங்கள் முழு கவனத்தோடு செய்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் இந்த விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகிறது என்பதை பற்றி முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். போர்க்குணம் கொண்ட பூமி காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ராசி தான் விருச்சிக ராசி. மேலும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்வதால் சகோதரரின் உடல்நலம் பாதிக்கப்படலாம். மேலும் அனாவசியமான அலைச்சலால் மன நிம்மதி கெடக்கூடுங்க. சந்திர பகவான் உங்களுடைய தொழிலுக்கு உதவிகரமாக கண்டிப்பாக இந்த 7 நாட்களில் இருப்பார். இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாதுங்க. மேலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 7ஆவது இடத்துல அமர்வதால் புதிய வாகனம் வாங்குவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். புதன் பகவான் உங்கள் ராசியில் 9 மற்றும் 10 ஆகிய 2 இடத்தில் அமர்வதால் ஏக்கத்தோடு இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பட்டு ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வரும். பந்தயங்களில் அமோகமான வெற்றி கிடைக்கும். மேலும் குரு பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 7ஆவது வீட்டில் அமர்றாரு. இதனால் தள்ளிப்போன திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக இந்த காலகட்டத்தில் நடந்து முடியும். பொருளாதாரத்தில் அபிவிருத்தி உண்டாகும். வெளியூர் பயணங்கள் நல்ல பயன்களை கொடுக்குங்க. அதே போல் சுக்கிர பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 10ஆவது இடத்துல அமர்வதால் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கையோடு நீங்கள் நிறைய விஷயத்தில் இறங்குவீங்க. அந்த விஷயங்கள் கூட வெற்றி தரக்கூடியதாக தான் இருக்கக்கூடும். அந்தளவுக்கு தான் சுக்கிர பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்குறாரு. மேலும் சனி பகவான் இந்த 7 நாட்களில் உங்கள் ராசியில் 4ஆவது இடத்தில் அமர்றாரு. இதனால் விரோதிகள் வீண் தொல்லை கொடுப்பார்கள். மேலும் வியாபாரத்தை வெற்றிகரமாக நீங்கள் நடத்துவீங்க. மேலும் ராகு பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 5ஆவது இடத்தில் அமர்வதால் ஆடல் பாடல் போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளில் மனம் அதிக அளவில் ஈடுபடும். மேலும் கேது பகவான் உங்கள் ராசியில் இந்த 7 நாட்களில் 11ஆவது இடத்தில் அமர்வதால் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அந்த வழக்குகள் உங்களுக்கு தொல்லை கொடுக்கதாக இருக்கக்கூடுங்க. மேலும் உங்களுக்கு 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் முழு கவனத்தோடும் பொறுமையாகவும் அந்த விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கெட்ட விஷயம் நடக்க இருந்தால் கூட அந்த இடத்துல நன்மை தரக்கூடிய விஷயம் அமையக்கூடும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம், அனிஷம், கேட்டை என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரக நிலையை பொறுத்த வரையில் சுகஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, களத்திர ஸ்தானத்தில் குரு செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் உங்கள் ராசியில் அமைய பெற்றிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 1/8/2024 அன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து கொண்டு தொழில் ஸ்தானத்திற்கு மாற்றம் பெற்றிருக்காரு. இதனால் உங்களுக்கு இந்த 7 நாட்களானது எப்படி
இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவரத்து அதிகமாக கிடைக்கும். வீண் பிரச்சனைகள் அனைத்துமே காணாமல் போகும். ஆனாலுமே எதிலுமே நீங்கள் ரொம்ப கவனமாக ஈடுபடுவது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே காணப்படும். எதிர்பார்த்த உதவிகள் தானாகவே கிடைக்கும். எந்த காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் இருக்கக்கூடும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் சற்று தாமதங்கள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. மனதில் வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்படும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக பணிகளை கூடுதல் கவனமோடு செய்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழ்நிலைகள் உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். பிள்ளைகள் நலனில் அதிக அளவில் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. மேலும் உடல் களைப்பு சோர்வு உண்டாகக்கூடும். கவனமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருப்பது நல்லதுங்க. பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு எந்த காரியத்திலும் ஈடுபடும் போது யோசித்து அதற்கு பின் செய்வது நல்லது. மேலும் வீண் அலைச்சல் ஏற்படும். செலவுகளும் அதிகரிக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிக அளவில் இருக்கும். மேலும் பாடங்களை கவனமாக படிப்பது உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்களை பரிகாரமாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல தெய்வத்தை வணங்கி வர எல்லாவற்றிலுமே நன்மை கிடைக்கும். எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். உடலில் ஆரோக்கியம் சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ நீங்கள் விருச்சிக ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை பரிகாரமாக செய்து பாருங்கள். நல்ல பலனே உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு கொடுப்பாங்க. மேலும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களானது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்பட போகுது. இன்னும் சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். கௌரவ பட்டங்கள் பதவி ஆகியவை கிடைக்க போகுது. அரசாங்க துறைகள் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவுமே வந்து கிடைக்கும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழ் உண்டாக போகுது. இன்னும் சிலருக்கு குழந்தை தொல்லையும் அவமானங்களும் ஏற்பட போகுது. அதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகள் மீது நீங்கள் அதிக அளவில் கவனத்தை வைக்க வேண்டுங்க. மேலும் வியாபாரிகள் தங்க வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வார்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மேடை பேச்சாளர்களுக்கு இந்த காலகட்டமானது பேச்சின் மூலமாக வருமானம் ஈட்டுவாங்க. மேலும் போட்டியாளர்களை காட்டிலுமே அரிய சாதனை நீங்கள் இந்த காலகட்டத்தில் புரிவீர்கள். மேலும் அனுஷம் 1, 2, 3, 4 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுபகாரிய செலவுகள் ஏற்படும். அழகிய ஆடை ஆபரணங்களும் வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகள் நட்பால ஆதாயம் கிடைக்கும். நீங்கள் எடுத்து வைக்க அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கும். பிறர் மேல் இரக்கம் ஏற்படுவதால் தான தர்மங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் செய்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் புதிய கொள்முதல் மூலமாக தொழிலில் அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்படும். தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும். அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டாகும். சுற்றத்தார் மூலமாகவும் பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் விஸ்தரிப்பு நடவடிக்கை மூலமாக வருமான வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீங்க. புத்திர பாக்கியம் ஏற்படும். கௌரவ பட்டங்கள் மற்றும் பதவிகள் ஆகியவையும் கிடைக்கும். மேலும் கேட்டை 1, 2, 3, 4 பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்களானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புது முயற்சிகளை ஈடுபட்டு நல்ல வேலையை சேரும் யோகம் உங்களுக்கு வரப்போகுது. வியாபார பயணங்கள் மூலமாக வரவேண்டிய பாக்கிய அனைத்துமே உங்களுக்கு கிடைத்து விடுங்க. மேலும் உறவு மற்றும் நண்பர்கள் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும். தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த சுபகாரிய செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் அதோடு சேர்த்து உங்களுக்கு அதிக அளவில் செலவுகளும் இருக்கக்கூடும். மேலை பேச்சாளர்கள் புகழ் பெறுவார்கள். தெளிந்த நீரோடையில் கல்லெறிய கலங்குவிடும் நீரை போல வீண் வாக்குவாதங்களை குடும்பத்தில் பிரச்சனைகளை எழக்கூடும். அதனால நீங்கள் இந்த காலகட்டத்தில் பேசுவதில் முற்றிலும் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது. அதிகாரிகள் நட்பால் ஆதாயமும் பெறுவீங்க. ஏமாற்றத்தை முற்றிலும் தவிர்க்க கூட்டாளிகளிடம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 7 நாள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகிறது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோ பதிவில் பார்த்துருப்போம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது விருச்சிக ராசி நேயர்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பெருமாளுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.